ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணிசீரியல் தாங்க. மணிசீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபிகாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் புருஷனோட ஃபோன் வந்து உன் கையில் தான் இருக்குது, ஒழுங்காக அதை வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியாது. ஆனால் உன்னை வந்து என்ன பண்ணுமோ அது வந்து நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபிகாவுக்கு வந்து கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வான் பண்ணுறாங்க. என்னடா இது, இவளுக்கு வந்து எப்படி தெரியும் நம்ம கையில் வந்து அவளுடைய புருஷன் ஃபோன் வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து எப்படி வந்து தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழப்பி போய் வந்து இருக்காங்க. அந்த குழப்பத்துக்கு கிளப்பத்துக்கு எல்லாம் காரணம் வந்து யார், அந்த ஃபோனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போ வேறு வந்து இந்த ஃபோனை வந்து கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து எப்படி இவளுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். சரி ஓகே, இந்த தீபிகா வந்து எதுக்காக வந்து மல்லியை வந்து இவ்வளோ வந்து போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. மல்லி மேலே வந்து அப்படி வந்து என்ன கோபங்கள் என்ன இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து புரிய மாட்டேங்குது. ஆனால் மல்லியை வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குறிக்கோளோடு வந்து இருக்காங்க. அந்த குறிக்கோள் வந்து எதுக்காக வந்து மல்லியை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து இவளை வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து சிக்க வைக்கணும், இந்த சுடர் விஷயத்தில் வந்து சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கா. ஆனால் வந்து இவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, அப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வேறு வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா காது கொடுத்து வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்து உண்டாகுது. என்னடா இது, போலீஸ்கிட்டே வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து திமிரா தெனாவட்டா வந்து பதில் பேசுகிறாங்கன்னா அப்போ நம்மளெல்லாம் வந்து ஒரு ஆளை கூட வந்து மதிக்க மாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு வந்து இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு. சரி ஓகே, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து ராஜேஸ்வரிக்கும் வந்து பயத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபிகாவுடைய புருஷன் வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ஆசையாக என் தங்கமே, என் செல்லமே, என் பட்டு, என் புஜ்ஜி, என் அம்மு, என் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வந்து தூக்குறதுக்காக வந்து ஓடி வந்து வராரு. ஓடி வந்து வந்தவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து என்கிட்டே இருக்கணும், சும்மா வந்து அவள் வந்து உங்ககிட்ட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கவெல்லாம் தேவையில்லை, என்கிட்டயே வந்து நிரந்தரமாக வந்து இருக்கணும். எதுக்காக நீங்கள் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து என்னை வந்து இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னையும் குழந்தையவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கேள்வி மேலே கேள்வியை வந்து கேட்குறாங்க. சரி ஓகே, எங்கேயாச்சும் வந்து ஏதாச்சும் வந்து நீ கேட்டுக்கிட்டு இரு, ஆனால் குழந்தை இல்லாமல் வந்து எப்படி வந்து இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து குழந்தை இல்லாமல்லாம் வந்து என்னால் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும். தேவையில்லாமல் வந்து எதுக்கு வந்து நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படி தான் வந்து இருக்க போகிறோம். இப்போ நான் புதுசாக வந்து குழந்தை வந்து உங்கள்கிட்டே இருக்கணும்னாலாம் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனோடு வந்து பார்த்திங்கன்னா தீபிகாவோட புருஷனும் வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, கரியர் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலைக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். 1 இயரோ 2 இயரோ கண்டிப்பாக வந்து 10,000 8,000 கூட வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எதுலேயும் ஒன்றுத்தில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 10,000 வாங்கிட்டு இருக்கவங்க அதே ஆஃப்டர் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40,000 50,000 வந்து வாங்குகிற லெவலுக்கு வந்து வருவீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மனசை வந்து தளர விடாமல் கண்டிப்பாக வந்து நான் வந்து இப்போ தான் வந்து முடிச்சிருக்கேன், இல்லை நான் வந்து 2023 வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெகா ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஹையரிங் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமாபுரம் டிஎல்எஃப்பில் வந்து ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் பில்லிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹையரிங் வந்து போயிட்டுருக்கு.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சி 1 2 இல்லை 100 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க, ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நாக்பூரிலேயோ இல்லை வந்து எந்த ஜாப் போர்ட்டல் வந்து வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஜாப் போர்ட்டலில் அதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இயர்லியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புமே வந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மெயில் வருதோ இல்லை வந்து ஃபோன் கால் வருதோ இல்லை என்ன பண்ணுறாங்களோ வந்து பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லை அதிலே வந்து அவங்களுடைய ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து உங்களை வந்து கொலை பண்ண போகிறதில்ல. எதுக்காக வந்து நமக்கு வந்து கால் பண்ணுறாங்க, கால் ஆர் மெசேஜ்னு போட்டிருப்பாங்க. மெசேஜ் ஒன்லின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தா மெசேஜ் வந்து பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நிபந்தனைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளியர் கட்டாக வந்து பார்த்து அந்த ஜாப் போர்ட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து ஜாபுடைய ஹைலைட்ஸ் வந்து என்ன தெரியுமா, எனி டிகிரின்னு வந்து சொல்லியாச்சு. அதுவும் வந்து 2023லேருந்து 26 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பாஸ் அவுட் ஆன பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் ரோலுக்கு வந்து சூட்டபுளாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா சிடிசி வந்து பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3 lakhs வரைக்கும் வந்து பர் ஆனம் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22,000லேருந்து 20,000லேருந்து கண்டிப்பாக வந்து 22,000 இல்லை வந்து 22,000 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெஷருக்கே வந்து அவ்வளோ வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து 0 to 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து தைரியமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறேன். வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023லேருந்து 26 வரைக்கும் இருக்கிற பேட்ச் வந்து எல்லாமே வந்து அப்ளிகபிள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இருக்குது, டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்குது, அசஸ்மெண்ட்டு ஹெச்ஆர் அசஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப்பில் தான் அங்கே வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து 1C, பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 1C. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4th floor, பூந்தமல்லி ரோடு, சிவாஜி கார்டன், மணப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டிஎல்எஃப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎல்எஃப் ஐடி பார்க்கில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து வாக்கின் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து போடல. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ப்ரோ சாட்டில் வந்து நாக்குரை மூலிமா வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோ கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9150379406. இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மெசேஜ் மட்டும்தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியோ இல்லை வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து மெசேஜ் மூலிமா வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து பிடிச்சி வாக்கின் வந்து போயிட்டுருக்கா இல்லை வந்து டேரெக்டாக வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதுவை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாச்சும் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெய்லி ஒரு ஜாப் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது வாக்கினாக இருக்கட்டும் இல்லை வந்து டேரெக்டாக வந்து இதில் போய்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க லிங்க்கு டிஎம் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் நிறைய வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து தேவையில்லை. நாக்குறி வந்து ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களே வந்து இல்லை டேரெக்டாக வந்து கூகுளில் போய்ட்டு வந்து ப்ரோ சாட்டுன்னு வந்து போடுங்க, கரியர்ஸ்ன்னு போடுங்க. அதே வந்து நாக்குறியில் வந்து காட்டும். அங்கே போய்ட்டு வந்து நேராக உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூமை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆகிட்டிங்கன்னா வந்து மெயிலோ வந்து ஏதோ வந்து பண்ணுவாங்க. இல்லை வந்து டேரெக்டே அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணி கூட வந்து இன்டர்வியூ இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்கான ஒரு வழியை வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஜாப் இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். அதே மாதிரி இந்த கதையில் வந்து என்னென்ன ட்விஸ்ட் வந்து போகுது, என்னென்ன இதெல்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து அப்டேட் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.